நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஆமென், கெட்டு போகாமல். யார் விசுவாசிக்கும் போது? ஒரே பேரானவர், ஆமென், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்து அருளி. அப்ப கடவுள் மனிதனாக ஏன் வந்தார் என்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். கடவுள் மனிதனாக ஏன் வந்தார்? வேற வேலை இல்லையா அவருக்கு? உலகத்தை படைச்சிட்டாரு, அவ்வளவுதான். உலகத்தை படைச்ச ஆண்டவர் உலகத்தை ஆளும்படி, டொமினியன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சோ அவங்களை ஆளுவதற்கான அதிகாரத்தை என்ன அதிகாரம் கொடுத்தார்? வானத்திலே பூமியில, பூமியிற்கு தண்ணீர் இருக்கிற எல்லாத்தையும் ஆளும்படி மனிதனுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததனாலே கடவுள் தன்னோடு கொடுத்த உறவை முறித்து அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று கடவுள் தன்னை விட்டு தூரமா அவங்களை துரத்தி விட்டார். அப்ப மனிதன் தேவனை விட்டு தூரம் போயிட்டான். தேவனுக்கும், அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கு இருக்க உறவு அருந்து போய்விட்டது. அந்த உறவை புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் சில முறைகளை ஏற்படுத்தினார். ஒருவேளை மனிதன் மறுபடியும் என்கிட்ட வரணும்னா அவனுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆடுகளிலோ மாடுகளிலோ புறா குஞ்சுகளிலோ அல்லது மற்ற மிருக ஜீவன்களிலோ பரிசுத்தம் உள்ளதை எடுத்து எனக்கு பலி செலுத்தி அந்த ரத்தத்தோடு என்கிட்ட வந்தான்னா அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து அவனை மறுபடியும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஒரு முறையை வைத்திருந்தார். அது பழைய ஏற்பாட்டு முறை. ஆமென். அந்த பழைய ஏற்பாட்டு முறையை ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு திருடு, ஒரு விபச்சாரம், ஒரு அயோக்கியத்தனமான பாவத்தை செய்யறான், உடனே அதுக்கு ஒரு மாடு பிடிச்சி பலி செலுத்தினா அவன் பாவம் மன்னிக்கப்படுதுன்னா, இன்னைக்கு மாடு பிடிச்சி அடிச்சிட்டான், இன்னும் 2 நாள் பிடிச்சி அதே பாவத்தை செய்து இன்னொரு மாடு, இன்னும் 5 நாள் பொறுத்து இன்னொரு மாடு, இன்னொரு ஆடு, இன்னொரு கோழி, இன்னொரு காட்டுப்புறா குஞ்சு, இப்படி அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி பலி செலுத்தி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டானா என்று சொன்னா விடுதலை ஆகவே இல்ல, பாவத்திலே தான் இருக்கான். அல்லேலூயா. கடவுள் பார்த்து அந்த முறையை மாற்றி விட்டார். ஆமென். ஆனா ஆண்டவர் மாற்றி பூச சொன்னார். அப்படி அவர் ரத்தத்தை பூசறதுனாலதான் மரண தூதன் உள்ள போக மாட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அந்த முறையை தான் கடவுள் மாத்திட்டாரு. அதான் தான் கடவுள் ஆண்டவராகி இயேசுவை இந்த பூமியில கன்னி மரியாள் வயிற்றில பிறந்தார். உண்மைதான். ஆமென். பிறந்தது உண்மை. அவர் பிறந்தது மிகுந்த சந்தோஷத்தை தருவதற்காக பிறந்தார். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? மனுஷன் பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, ஜென்ம பாவம், கரும பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறான். வேதங்களை எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதை அவன் கேட்டு மனம் திரும்புவது கிடையாது. இந்திய தேசத்துல 4 வேதம் இருக்குது. ரிக்கு, யஜூர், சாமவனம், அதர்வனம். இந்த 4 வேதத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு பிரஜாபதி வந்து பலியாக வேண்டும், அத்தோடு நிக்குது. அந்த பிரஜாபதி யாருன்னு பரிசுத்த வேதாகமத்துல நாங்கள் வைத்திருக்கிற வேதத்துல தான் யார் அந்த பிரஜாபதி, பரிசுத்த பலி யாரு? அப்ப கன்னிகை வயிற்றிலே ஆண்டவராகி இயேசு வந்து பிறந்தார். யாருக்கு வந்து பிறந்தது? கன்னி வயிற்றிலே, திருமணமே ஆகாத கன்னி பெண் வயிற்றிலே ஒரு தூதன் வந்து அந்த கன்னிக்கு, கன்னி மரியாள் இருக்கிறாங்க, இன்னும் திருமணம் ஆகல, இவங்களுக்கு நிச்சயம் மாத்திரம் தான் நடந்திருக்கிறது. அப்போ தூதன் தோன்றா, ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, ஒரு கடவுளே அங்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த கடவுள் சொல்றாரு, தூதன், நீ வந்து ஆண்டவர் கடவுளுடைய கண்களில ரொம்ப நல்லவளா இருக்கிற, பரிசுத்தம் உள்ளவளா இருக்கிற, அதனால நீ பாக்கியவதி. உனக்குள்ளே